திருச்சிற்றம்பலம். என் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள். கோயிலில் நுழையும் பொழுது அதிகார நந்தி இருப்பார். அவரை வணங்கித்தான் அனைவரும் உள்ளே செல்ல வேண்டும். அவர் ஏன் அங்கு வீற்றிருக்கிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம். பொன் நகைகளை வைத்து பூட்டியுள்ள பெட்டியை எவ்வளவுதான் பிரியமாக திறக்க முயன்றாலும் சாவி இல்லாமல் திறக்க முடியாது. அதுபோல ஆலய வழிபாட்டிற்கு போகும்போது அதிகார நந்தியை நிச்சயமாக வணங்கிட வேண்டும். ஆலய வழிபாட்டிற்கு உள்ளே செல்லும் போது அதிகார நந்தியை நிச்சயமாக வணங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அதிகார நந்தி நம்முடைய இந்து மதத்திற்கு முதல் குரு. நந்தி என்னும் சொல்லுக்கு மகிழ்ச்சி உடையவர் என்பது பொருள். என் நந்தியானை எடுத்துரைத்தானே என்று திருமந்திரம் சொல்கிறது. ஆகவே நந்தியம் பெருமானை வழிபட்டு விட்டு அவரது ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆலயத்திற்குள்ளே செல்ல வேண்டும். இன்று சனி மகா பிரதோஷம். ஆகையால் நந்தியம் பெருமானை பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். நந்தியம் பெருமான் இந்து மதத்தின் முதல் குரு. நந்தியம் பெருமான் சிவ சாரூபம் பெற்றவர். மான் மழு எல்லாம் உடையவர். அவர் அவதாரம் செய்தது ஸ்ரீசைலமலை. அவருடைய தந்தையார் சிலாதனர், தாயார் சித்திரவதி. நந்தியம் பெருமான் சிவனை நோக்கி 100 ஆண்டுகள் பஞ்சாக்னிக்கு இடையில் நின்று கடும் தவம் புரிந்தார். அவரது அரிய பெரிய தவத்தை கண்டு அமரரும் முனிவரும் அதிசயத்தனர். வெள்ளிமலை போன்ற விடை மீது விமலன் தோன்றி, நந்தி, உன் தவத்துக்கு உவந்தோம், வேண்டிய வரம் கேள் என்றார். நந்தி மனம் மகிழ்ந்து, வேதங்கள் கற்கும் எட்டாத வித்தகனே, எனக்கு வேண்டிய பொருள் யாதொன்றும் இல்லை. உமது பாத கமலத்தில் மாறாத அன்பு ஒன்றே வேண்டும். திருநீற்றிலும் ருத்ராட்சத்திலும் சிவபூஜையிலும் நீங்காத ஆர்வம் வேண்டும். வேறொன்றும் வேண்டாம் என்றார். இறைவனும் அவ்வாறே ஆகுக என்று அருளி மறைந்தார். உலகோர் நலன் கருதி நந்தியம் பெருமான் சிவபெருமானிடம் கேட்ட வரங்களை பார்ப்போம். எந்த நல் அன்பர் கேட்கினும் உதவும் இயல்பும், மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் இயல்பும், அன்பர் தீது செய்யினும் சிவச்செயல் என கொள்ளும் தெளிவும், மனமும் வாக்கும் நின் அன்பர்பால் உருப்படும் செயலும், கனவிலும் உனது அடியவருக்கு அன்பராகுதலும், நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும், புனிதா நின் புகழ் நாள்தோறும் உரைத்திடவும், இந்த வரங்களை நான் நரகில் தோய்கினும் இறக்கினும் பிறக்கினும் இன்பம் துய்க்கினும் பிறை கொழுந்தனி சடை பெருமானே, இவ்வர மறுத்திடாது எனக்கு நீ அருளிட வேண்டும் எம் பெருமானிரே. பின்னர் சிவபெருமானால் அதிகார நந்தியாக அங்கீகரிக்கப்பட்டார் நந்தியம் பெருமான். அத்தகைய பெருமை பொருந்திய நந்தியை வழிபட்டு அவரது திருவடிகளை பணிந்து, பகவானே, அடியேன் உள்ளே புகுந்து எம் பெருமானை தரிசித்து பயன்பெறும் பொருட்டு அனுமதி செய்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். மார்கழி 13ஆம் நாளான இன்று திருவெம்பாவை பதிகம் 13. பயங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் கூறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கள் மலம் கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பீராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் பூனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன. அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கின்றன. நீர் காக்கைகள் நீரில் மிதக்கின்றன. இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள். அவர்கள் நமசிவாய என சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள். இந்த காரணங்களால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியையும் போல் தோற்றமளிக்கிறது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென ஒலி எழுப்ப, மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம். கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை. இதனால்தான் அவளை ஷியாமலா என்கிறோம். ஷியாமலம் என்றால் கருநீலம். சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான். மாணிக்க வாசகர் நம் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பாவிக்கிறார். சாதாரண குளத்தில் உடல் அழுக்கு நீங்கும்.
பக்தி என்னும் குளத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து. மீண்டும் நாளை மார்கழி 14ஆம் நாள் திருவெம்பாவை 14ஆம் பதிகத்தை பார்ப்போம். எம்பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்து இருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாயிருப்போம் நண்பர்கள்.